இந்தியா பங்களாதேஷ் எல்லையில் வேலி அமைக்க நிலம் ஒதுக்கிய மேற்கு வங்கம். ஆட்சி மாறியதால் காட்சிகளும் மாறுகிறது. பங்களாதேஷ் என்ன பதிலளித்தது? நதிநீர் பங்கீடு என்ன சிக்கல்? பங்களாதேஷ் புதிதாக கட்டும் அணை இந்தியாவுக்கு பாதிப்பா? பார்க்கலாம் இந்த வீடியோவில். நியூஸ் பல்ஸ் தமிழ் அன்பு இதயங்களுக்கு வணக்கம். இந்தியா பங்களாதேஷ் உறவில் மேற்கு வங்கம் மிக முக்கியமான மாநிலமாக கருதப்படுகிறது. பங்களாதேஷுடன் நீண்ட எல்லையை மேற்கு வங்கம் பகிர்ந்து கொள்கிறது. எல்லையில் இரு நாடுகளுக்கும் இடையே தீர்க்கப்படாத பிரச்சனைகள் உள்ளன. இந்தியா மற்றும் பங்களாதேஷ் வர்த்தகம், போக்குவரத்து இணைப்பு, பாதுகாப்பு ஆகியவற்றில் இணைந்து செயல்படுகின்றன. ஆனால் நதிநீர் பகிர்வு, குடியேற்றம், எல்லையில் வேலி அமைத்தல், எல்லை பகுதிகளில் வன்முறை போன்ற பிரச்சனைகள் இரு நாடுகளின் உறவுகளில் அவ்வப்போது பதற்றத்தை உருவாக்குகிறது. எல்லையில் எது நடந்தாலும் முழுவதும் மேற்கு வங்க மாநிலத்தை மட்டுமின்றி வடகிழக்கு மாநிலங்களையும் பாதிக்கும். இந்த நிலையில் மேற்கு வங்க மாநிலத்தில் பாஜக மிகப்பெரிய வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. மம்தா பானர்ஜி முதல்வராக இருக்கும் வரை மத்திய அரசின் எந்த முடிவையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதனால் நிலுவையில் இருந்த எல்லையில் வேலி அமைத்தல், உளவுத்துறை தகவல் பகிர்வு, வர்த்தக பாதைகள், நதிநீர் பேச்சுவார்த்தைகளை தீர்ப்பதில் இனி டெல்லி அரசுக்கு எளிதாக இருக்கும். எல்லையில் வேலி அமைப்பதற்கான நிலத்தையும் மம்தா அரசு கொடுக்கவில்லை. இது மத்திய அரசுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது. ஆனால் தற்போது முதல்வர் ஸ்வந்து அதிகாரி என்ன கூறியிருக்கிறார் என்றால், முள்வேலி அமைப்பதற்கான நிலத்தை 45 நாட்களில் கொடுக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்து இருக்கிறார். இதற்காக 600 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்படுகிறது. இதற்கான வேலையும் துவங்கி இருக்கிறது. விவசாயிகளின் நிலங்கள் மீட்கப்பட்டு அதற்குரிய பணம் அவர்களுக்கு வழங்கப்படும் என்று மேற்கு வங்க அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா பங்களாதேஷ் இடையே 4096 கிலோமீட்டர் எல்லை இருக்கிறது. இதில் வேலி அமைக்கப்பட்ட பகுதி 3239.92 கிலோமீட்டர். வேலி இல்லாத பகுதி சுமார் 864 கிலோமீட்டர். இதில் 174.5 கிலோமீட்டர் பகுதியில் நதிகள், சதுப்பு நிலங்கள், கடினமான நில அமைப்பு இருப்பதால் வேலி அமைப்பது சிரமம். பங்களாதேஷுடன் மேற்கு வங்கத்தை ஒட்டிய பகுதியில் இன்னும் 569 கிலோமீட்டர் தொலைவுக்கு வேலி அமைக்கப்படாமல் இருக்கிறது. இரு பக்கமும் யார் வேண்டுமானாலும் வந்து செல்லலாம் என்ற நிலை இருக்கிறது. இதனால் தான் முன்பு பங்களாதேஷில் முகமது யூனிஸ் இடைக்கால தலைவராக இருக்கும்போது எல்லையில் பதற்றம் நிலவியது. தீவிரவாத அச்சமும் இருந்தது. இதை முன்னிட்டு சிக்கன் நெக் பகுதியில் 3 இராணுவ மையங்கள் அமைக்கப்படும் என்று இந்திய அரசு அறிவித்து பணிகளை துவக்கியிருக்கிறது. சிறப்பு இராணுவ முகாம்களை அமைத்திருக்கிறது. தற்போது வேலி அமைக்கப்படும் என்று கூறியவுடன் பங்களாதேஷில் இருந்து குரல்கள் எழுந்துள்ளன. எழுப்பியவர் பங்களாதேஷ் வெளியுறவுத்துறை ஆலோசகர் ஹுமாயூன் கபீர். வேலி அமைப்பதால் எங்களது அரசு மற்றும் எங்களது மக்கள் அச்சப்படவில்லை. எங்கு பேச வேண்டுமோ அங்கு பேசுவோம் என்று தெரிவித்திருக்கிறார். மேலும் மேற்கு வங்க தேர்தலின் போது கொடுத்த வாக்குறுதிகளை எந்த அளவிற்கு நிறைவேற்றுகிறது என்று பார்ப்போம் என்று கூறியிருக்கிறார். பங்களாதேஷ் உள்துறை அமைச்சர் சலாவுதீன் அகமது செய்தியாளர்களிடம் கூறுகையில், மேற்கு வங்கத்தில் பாஜக ஆட்சிக்கு வந்துள்ளது. இந்த நிலையில் எல்லை வழியாக மக்களை பங்களாதேஷ் நாட்டுக்குள் அனுப்ப மாட்டார்கள் என்று நம்புகிறோம். இந்தியா பங்களாதேஷ் எல்லைப் பகுதியில் எச்சரிக்கையாக இருக்குமாறு பங்களாதேஷ் எல்லை பாதுகாப்பு படைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது என்று கூறியிருக்கிறார். இந்த நிலையில்தான் எல்லையில் நடந்த மோதலில் 2 பங்களாதேஷ் மக்களை இந்திய எல்லை பாதுகாப்பு படை சுட்டுக் கொன்றது. இந்திய எல்லை பாதுகாப்பு படை மற்றும் பங்களாதேஷ் எல்லை பாதுகாப்பு படைக்கு இடையே சிறிய மோதல் ஏற்பட்டது. இது உடனடியாக சகஜ நிலைக்கு திரும்பியது. இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களை வைத்தே பங்களாதேஷ் மற்றும் சீனா அரசியல் செய்து வருகிறது. தற்போது வேலி அமைப்பது அந்த நாடுகளுக்கு சிக்கலாக இருக்கும். சீனா நேரடியாக மோதாவிட்டாலும் பங்களாதேஷை சீனா தூண்டிவிடலாம். ஏனென்றால் பங்களாதேஷ் இந்திய எல்லையில் சீனா ட்ரோன் தயாரிப்பு தொழிற்சாலையை பங்களாதேஷ் எல்லைக்குள் அமைத்து வருகிறது. மேற்கு வங்கத்தில் மால்டா, முர்ஷிதாபாத் ஆகிய 2 மாவட்டங்களில் முஸ்லிம்கள் அதிகமாக இருக்கின்றனர். இந்த 2 மாவட்டங்களும் பங்களாதேஷுடன் எல்லையை பகிர்ந்து கொள்கின்றன. இந்த 2 மாவட்டங்களிலும் முஸ்லிம்கள் ஊடுருவல் அதிகமாகவே இருந்து வந்தது. சிக்கன் நெக் பகுதியில் இருந்து தெற்கில் இந்த 2 மாவட்டங்களும் இருக்கின்றன. சவுத் 24 பார்கனாஸ் பகுதியில் சுந்தர்பன் டெல்டா பகுதி அமைந்திருக்கிறது. இதன் வழியாகவும் பாகிஸ்தான் உளவு அமைப்பான ISI தொடர்புடையவர்கள் எல்லை மீறுவதை இந்திய எல்லை பாதுகாப்பு படை கட்டுப்படுத்தி வருகிறது. தாக்காவுக்கு அருகே இந்த இடம் அமைந்துள்ளது.
இந்த வழியாகவும் அதிகளவில் இரு நாடுகளுக்கும் இடையே மக்கள் ஊடுருவி வந்தனர் என்று கூறப்பட்டது. கலியாசக்ஸ் தெபிபூர் கிராமத்தில் சட்டவிரோதமாக 9 மில்லிமீட்டர் மற்றும் 7 மில்லிமீட்டர் துப்பாக்கிகளை தயாரித்து வந்ததை உள்ளூர் போலீசார் உதவியுடன் கண்டறியப்பட்டது. இவற்றுக்கு தற்போது மாநில பாஜக அரசால் முற்றுப்புள்ளி வைக்க முடியும். பாதுகாப்பை அதிகரித்து கட்டுப்படுத்தும் என்பதில் சந்தேகமில்லை. எனவே இந்த இடங்களில் வேலி அமைக்கும் போது எதிர்ப்புகள் பங்களாதேஷில் இருந்து வரும். அதையும் இந்தியா எளிதாக எதிர்கொள்ளும். இந்த திட்டத்துடன் தான் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பணியில் இறங்கியிருக்கிறார். இத்துடன் சிக்கல்கள் தீர்ந்துவிடவில்லை. பங்களாதேஷின் சில எல்லை மாவட்டங்களில் ஜமாத்-இ-இஸ்லாமி அமைப்பின் செல்வாக்கு தேர்தலுக்கு பின்னர் அதிகரித்து வருகிறது. பங்களாதேஷ் தேர்தலில் குல்னா, ராஜ்ஷாஹி, ரங்பூர் பகுதிகளில் ஜமாத்-இ-இஸ்லாமி அதிக இடங்களை கைப்பற்றியிருக்கிறது. இதனால் தீவிரவாதம், கடத்தல், எல்லை தாண்டிய தீவிரவாத நடவடிக்கைகள் அதிகரிக்குமா என்ற அச்சம் எழுந்துள்ளது. இந்த நிலையில்தான் வேலி அமைக்கும் திட்டமும் கையில் எடுக்கப்பட்டுள்ளது. இனி பங்களாதேஷ் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் டெல்லியுடன் தான் பேசப்போகிறது, மேற்கு வங்க அரசுடன் இல்லை. மத்திய அரசுக்கு கூடுதல் ஆறுதலாக இருப்பது பங்களாதேஷுடன் எல்லையை பகிரும் மாநிலங்களான அசாம், மேற்கு வங்கம், மேகாலயா, மிசோரம், திரிபுரா ஆகிய மாநிலங்களில் பாஜக தான் ஆட்சியில் இருக்கிறது. இதனால் இந்த மாநில அரசுகளுடன் டெல்லி அரசுக்கு பேசுவது எளிதாக இருக்கும். இது அரசியல் ஆதாயத்தையும் கொடுக்கும். ஆனால் 2 நாடுகளுக்கும் இடையே சர்வதேச எல்லைக்கோடு என்று ஒன்று இருக்கிறது. இந்த எல்லைக்கோட்டில் 450 அடிக்கு இரு நாடுகளும் வேலி அமைக்கக்கூடாது என்று 1975ஆம் ஆண்டின் ஒப்பந்தம் கூறுகிறது. அப்படி வேலி அமைக்கும் பட்சத்தில் பங்களாதேஷ் அரசிடம் தெரிவிக்க வேண்டும் என்று டாக்கா கூறியிருக்கிறது. இந்த முறை நாம் அமைக்க இருப்பது ஸ்மார்ட் வேலி. இது பாப்டு ஒயர்ஸ் என்று கூறப்படும். இதில் கேமரா இருக்கும். அனுமதி இல்லாமல் நடக்கும் ஊடுருவல்களை கண்டறிந்து இது தடுக்கவும் தாமதப்படுத்தவும் உதவும். ஸ்மார்ட் வேலிகளில் பல்வேறு வகையான சென்சார்கள் பொருத்தப்பட்டிருக்கும். இந்த சென்சார்கள் மூலம் வேலியில் ஏற முயற்சிப்பது, வேலியை வெட்டுவது, சட்டவிரோத ஊடுருவல் முயற்சி போன்ற செயல்கள் உடனடியாக கண்டறியப்படும். இது மட்டுமில்லை, உடனடியாக பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு எச்சரிக்கையை அனுப்பும். இதனால்தான் பங்களாதேஷ் அலறுகிறது. ஆனால் பங்களாதேஷ்க்கு இக்கட்டான சூழலில் பெட்ரோல், டீசல் வழங்கிய நாடு இந்தியா. சீனா டாக்காவை கண்டுகொள்ளவில்லை. எனவே உடனடியாக இந்தியாவுக்கு எதிராக பங்களாதேஷ் திரும்பாது என்ற நம்பிக்கை இருந்தாலும் ஜமாத்-இ-இஸ்லாம் எம்பிக்கள் சும்மா இருப்பார்களா என்ற கேள்வி எழுகிறது. பங்களாதேஷ் அரசுக்கு நெருக்கடி கொடுப்பார்கள். இந்திய எல்லைக்கு அருகில்தான் ரங்பூர் இருக்கிறது. இந்த பகுதியில் முகமது யூனிஸ் ஆட்சியில் அதிகமான தீவிரவாதிகள் நடமாட்டமும் இருந்தது. மறுபக்கம் பங்களாதேஷுடன் இந்தியாவுக்கு தீஸ்தா அணை நீரை பகிர்ந்து கொள்வதில் சிக்கல் இருந்து வருகிறது. முடிவு எடுப்பதற்கு மம்தா பானர்ஜி ஷேக் ஹசீனா ஆட்சி காலத்திலிருந்து தடையாக இருந்தார். தற்போது மேற்கு வங்க முதல்வராக பாஜகவின் சொந்த அதிகாரி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்திருக்கிறார். எனவே இந்த விஷயத்தில் முடிவு எடுப்பதற்கு மத்திய பாஜக அரசுக்கு சிக்கல் இருக்காது. 1996ஆம் ஆண்டு செய்யப்பட்ட கங்கை நீர் ஒப்பந்தமும் 2026 டிசம்பரில் காலாவதியாகிறது. இதனால் நதிநீர் பகிர்வு தொடர்பான பேச்சுவார்த்தைகள் இந்தியா பங்களாதேஷ் இடையே முக்கியத்துவம் பெறுகிறது. இந்த நிலையில் பங்களாதேஷ் அரசு பத்மா நதியில், இந்தியாவில் கங்கை என்று அழைக்கப்படுகிறது, அங்கு மிகப்பெரிய அணையை கட்டுவதற்கு 2026 மே 13 அன்று அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. பங்களாதேஷின் இந்த செயல் நடக்கவிருக்கும் இரு நாடுகளின் பேச்சுவார்த்தைகளில் சிக்கலை ஏற்படுத்தலாம். அதிக நீர் கேட்டு இந்தியாவுடன் பங்களாதேஷ் தர்க்கம் செய்யலாம். ஏற்கனவே இரு நாடுகளுக்கும் இடையே நதிநீர் பங்கீடு செய்வதில் சிக்கல் நீடித்து வருகிறது. பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று. நண்பர்களே, உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும். உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும். எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் செய்யவும், ஷேர் செய்யவும். நன்றி.